இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வரைக்கும். இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வரைக்கும். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த கட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய கடைசி குவார்ட்டருக்குள்ள நம்ம வந்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Fourth quarter of this year 2025. 3 மாதங்கள் இன்னும் இருக்கின்றன. நேரம் எவ்வளவு சீக்கிரமாக வேகமாக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தி பாகம் லெக்ஷனரி ரீடிங் சுவிசேஷ பாகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எஸ்பெஷலி for the month of October. இந்த அக்டோபர் மாதத்துல விசேஷமாக லூக்கா சுவிசேஷத்திலிருந்து பாகத்தை நம்ம வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆங்கில வேதம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா லூக் சாப்டர் 17 நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா NIV வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா the header is sin, faith, duty. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு faith that heals, குணப்படுத்தும் விசுவாசம். இந்த செய்தியினுடைய பாகத்தினுடைய கான்டெக்ஸ்ட நம்ம கொஞ்சம் கவனித்தால் ரொம்ப கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அண்டர்லைன் தட் ஃப்ரேஸ், அவனுக்கு ஐயோ. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாகவே தோன்றுவதற்கு சமயம் வரும். நீங்களும் நானும் பாவம் செய்வதற்கு ஏவப்படுவோம். நீங்களும் நானும் சூழ்நிலை நிமித்தமாக கோபப்படுவது அது சகஜம். அல்லது சில நேரங்களில குறுக்கு பாதை எடுத்து பயணத்தை தொடர்ந்து போவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படும். சத்தியத்தை பேசாதபடி சத்தியத்திற்கு மாறாக பேசுகிற சூழ்நிலை எழும்பும். Things do happen. காரியங்கள் நடைபெறும். ஆனால் அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமாய் இருக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். Things do happen, but Jesus says woe, W-O-E, to the person through which they happen. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய வாழ்க்கை, மற்றவர்களுடைய பயணத்திற்கு இடரலாய் இருக்கிறவர்களை குறித்து அவர் ரொம்ப கடுமையாக இருக்கிறார். Jesus takes it seriously those who cause others to stumble in their life and faith journey. நீங்களும் நானும் எப்படி நாம் வாழ்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. காரணம் நமக்கு மட்டுமல்ல, நாம் வாழ்கிற விதம் பிறருக்கு தாக்கத்தை கொண்டு வரும். நீங்களும் நானும் தனித்து இந்த பூமியில வரவில்லை அல்லவா? We are not isolated beings. Can you imagine if we are born into a place where nobody is around?
நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு ஒரு ஜன கூட்டத்தார் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். So we are not in isolation. பிறந்த உடனே ஐசியூல இல்ல, இன்டென்சிவ் கேர் யூனிட். You are not brought aside. You are in a community. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நீங்களும் நானும் ஜனத்தார் மத்தியில எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்போம், கடைசி மூச்சு வரைக்கும். இஸ் inevitable. ஓகே, தொடர்ந்து கர்த்தர் சொல்றார் லூக்கா 17:2, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தை தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். I read this passage again and again because தமிழ்ல ரொம்ப not very easy words for me at least, but English வாசிக்கும் is really helpful. So those of us, if you need, use what version is appropriate for you. பாண்டவர் பாருங்க எவ்வளவு இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு கரிசனம் உள்ளவராக, எவ்வளவு கவனமாக அவர் இருக்கிறார். It was almost to say, இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது the Lord says it would be better for him to be thrown into the sea with a millstone tied around his neck. என்ன கர்த்தர் சொல்றது நம்ம பார்க்கிறோம். Is almost to say, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை இடரல் பண்றவங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவங்க தவறான தாக்கத்தை கொண்டு வர்றவங்க, அவங்க எப்படி இருக்குன்னா, இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஜீசஸ் saying throw them into the sea so they can never see them again. இவங்களுக்கு தண்டனை என்ன, கடல் கீழே அவங்க போனோம். ரொம்ப கடுமையா இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் a loving God. ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன், அன்பு நிறைந்த ஒரு தேவன் இப்படியா சொல்லுவார்? ஆனால் கர்த்தர் பாவத்தை குறித்தும் மற்றவர்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறவர்களை குறித்து அவர் ரொம்ப கடுமையாக இருக்கிறார். He takes sin seriously. அந்த மில் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏந்திரக்கல், மில் ஸ்டோன் என்று பார்க்கும்போது இட் இஸ் 2 circular stones, பெரிய கல். ஓகே, அந்த பெரிய கல் it rotates. அந்த பெரிய கல் என்ன செய்யுதுன்னா, it grinds the grain. நெல்ல அது அரைக்குது. பேசிக்கலி அது அரைக்கிற ஒரு கருவி, அரைக்கிறது. ஸோ அந்த கல் ஒரு சாதாரணமான ஒரு கல் இல்லை. நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தோன்னா அம்மிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அம்மிக்கல். வீடை விட்டு வீடு போகும்போது அம்மிக்காலை கொண்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல அம்மிக்கல் இருக்கா? ஸ்டோர்ல அம்மிக்கல் வேற நிறைய கல் இருக்கு. இங்க பைபிள் ஆட்டுக்கல் சொல்லுவோம். சரி, நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன். ஏந்திரக்கல். The millstone is it's not a pebble that you take and you throw. It is something really huge. அது விளையாட்டு பொருள் இல்லை. இது really ஒரு விளையாட்டு பொருள் இல்லை. அது something for a purpose இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, tied on that person who brings trouble சொல்றது போல. அப்ப இந்த இப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் வாயிலிருந்தா வரணும். இந்த மாதிரி language, such language is a language of no mercies. இரக்கமே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கர்த்தரே இரக்கம் நிறைந்தவரை இரக்கமில்லாத வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். Almost to say, bring that person to the cliff of the hill, push him down. நல்ல அன்பா பேசிக்கிட்டு பட்டுன்னு கீழே தள்ளி விடு. இல்லைன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்க அந்த ட்ரெயின்ல தண்டவேலத்துல அவன் தள்ளி விட்டு சாகட்டும். இல்லைன்னா குடிக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ல put something that will affect his stomach, let him go. So very strong words. தொடர்ந்து பார்ப்போம். லூக்கா 17:3 பார்ப்போம். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. Now Jesus is coming to the essence of what he is trying to say. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? பிசாசானவனை குறித்து கவனமாயிரு, உன்னுடைய எதிரிகளை குறித்து கவனமாயிரு, உன்னுடைய சூழ்நிலை குறித்து கவனமாயிரு என்று இந்த வசனத்தில் சொல்லாதபடி அவர் என்ன சொல்றாரு? What does he say? Rather he says, so watch yourselves. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். What an instruction. தெளிவாக கர்த்தர் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல எச்சரிக்கையை, நல்ல வழிமுறையை, நல்ல காரியத்தை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஒரு தடம் பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஒரு தடம் பரவாயில்ல. 2 தடம் ஓகே, 2வது முறை ஓகே பரவாயில்ல. 7 முறையா? பூரணமா? 7னா பூரணம்ல. 7 times. 7 முறையும் நான் மன்னிக்க வேண்டுமோ? 7 முறை, 70 முறை மன்னிக்க வேண்டும். பல மற்ற வேத பாகத்துல நம்ம பார்க்கிறோம். 7 times 70. Lord, are you sure what you are saying? இந்த போதனை கர்த்தர் சொல்கையில தான் இன்றைக்கு வாசிக்கக்கூடிய பாகத்தினுடைய முதல் வசனத்துல பார்க்கிறோம். லூக்கா 17:5. That was the context. அதுதான் அந்த பாகத்தினுடைய முன்பான காரியங்கள், கான்டெக்ஸ்ட். லூக்கா 17:5 அப்பொழுது என்று துவங்குகிறது. அப்பொழுதுனா முன்பு வசனத்துல நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். Jesus was speaking to the general disciples. பொதுவான சீஷர்களிடத்துல, சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்துல கர்த்தர் பேசினார். ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் பிரதியுத்தரமாக கர்த்தரிடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். When things happen, எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெறும்போது, and when people make things happen, எப்படி ஒரு கிறிஸ்தவனாக மறு உத்தரவு நம்ம கொடுக்க முடியும்? சில நேரத்துல சில சூழ்நிலைகள் வந்து நம்முடைய கருத்தினுடைய பார்வைக்குள்ள, கண் பார்வைக்குள்ள இருக்காமல் நம்ம நினைக்காதது எப்போதும் நடக்குது. எதிர்பார்க்காதவங்க அதுல செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நமக்கு முன்பதாகவே வரும்போது, as Christians, கிறிஸ்தவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன சொல்ல முடியும்? எப்படி மறு உத்தரவு கொடுக்க முடியும்? When our faith meter is depleted, காடி ஓட்டுநர்களுக்கு தெரியும். காடி ஓட்டுக்கு நம்ம நுழைந்த உடனே வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கும்போது always our eye of course on the road, mirror left right பின்னாடி, but also நிறைய மீட்டர்ஸ் அங்க இருக்கு காடியில, வாகனத்துல. ஆனா ஒரு மீட்டர் வந்து இந்த ஃபியூல், ஆல்வேஸ் ஃபியூல் வந்து எம்டி ஆகுதா, பெட்ரோல் டேங்க் எங்க இருக்கு. சிங்கப்பூர்னா ஓகே ஈஸிலி, பட் we are traveling long distance, you have to make sure you are topping up before you continue your journey. What happens when our faith meter is really gone down? It's depleted. நம்ம டேங்க் எம்டியா இருக்கும்போது, முன்ன இருந்த அந்த சுறுசுறுப்பு, அந்த விவேகம், அந்த உற்சாகம் இல்லாத நிலைமையில நீங்களும் நானும் என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது? Faith comes by hearing. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. Hallelujah. And hearing by the word of God. தேவ வார்த்தை மூலமாக அந்த விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. All of us who are gathered here, it is not that all is well and good. It is in spite and despite we are here in the presence of God. Amen சொல்லுமா? நம்முடைய faith meter is not always full. When we are driving is not always overdrive. Overdrive na அந்த கியருக்கு அப்பால் பட்டது. You are almost like அந்த ரோட்ல அந்த காடி டயர் அந்த தார்ல படாம அப்படியே floating பண்ற மாதிரி இருக்கும். Christian life is not always overdrive. It is always full tank. சில நேரத்துல அந்த டேங்க் மீட்டர் பாத்தீங்கன்னா என்ன இங்க இருந்த டக்குன்னு இங்க வந்துருச்சுங்க, இல்லாட்டினா பாதியில இருந்துட்டு அவ திருப்பி தப்பா கம்பேக் தப்பா. கர்த்தர் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பாராங்க. அப்போஸ்தலர்களே சொல்றாங்க, இன்க்ரீஸ் our faith, oh God. நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கிறோமா? தொடர்ந்து நம்ம கேட்கிறோமா? தொடர்ந்து வாசிக்கிறோமா? தொடர்ந்து நம்ம செவி சாய்க்கிறோமா? Praise the Lord. விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய விசுவாச தசைகளை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹalleluya. அதனால்தான் வசனம்
அவருடைய வசனம் அனுப்பும்போது அது திரும்பி வறுமையாக வருவதில்லை. உங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல் இருந்தது என்றால் அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற அந்த வசனமான விதை அதை பல கனிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல நிலமாக நம்ம தொடர்ந்து இருக்கும்போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. Our faith needs to continue to increase and increase, especially when we are facing challenging times in life. அப்ப கர்த்தர் எடுத்துக்காட்டுகளை சொல்றார். லூக்கா 17:6 பார்க்கிறோம். Luke 17:6 அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். I want all of us to try to do this. சர்ச் சர்வீஸ் முடிஞ்சான பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஒரு மரத்தை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு பிளான்ட், ஒரு செடி, அந்த செடி முன்னால நின்றுகிட்டே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் விசுவாசத்தின்படி கர்த்தர் சொன்ன வண்ணமாக பாஸ்டர் ப்ரீச் பண்ணிட்டாரு, செடியே நீ வேரோட வெளியே வா. ட்ரை பண்ணி பாருங்க. Try a small plant first, see whether you can do it. Does it get uprooted? Remember what Jesus said on the millstone? What was the Tamil word for it? ஏந்திரக்கால். ஓகே, அந்த மில்ஸ்டோன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த மில்ஸ்டோனை பத்தி அவர் எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறார். ஆனா இப்போது அந்த சிறிய கடுகு விசுவாசத்தை குறித்து சொல்றார். அந்த காட்டத்தி மரத்தை பற்றி அவர் சொல்றார். அந்த காட்டத்தி மரம், இந்த மல்பரி ட்ரீன்னு பார்க்கும்போது they have roots that are very deeply entrenched. அந்த மரம் அந்த மரத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த மரத்துக்கு நீங்க பார்க்காத அந்த வேர், அந்த வேர் it is almost like a network connected together. It's very strong and deeply entrenched. அப்ப அந்த மரத்தை வேரோடு, அந்த மரத்தை சாய்க்கிறதுக்கே கஷ்டம். வெட்டிலாம் அதை முழுமையாக அந்த வேரோட எடுக்கிறதுக்கு அது இன்னொரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். டீப்லி என்ட்ரென்ச்ட். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கடுகளவு விசுவாசத்தை கொண்டும் கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆழமாய் வேர் கொண்ட சில காரியங்கள் இருக்கு கூட, அதை கூட கர்த்தர் பிடிங்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. With that mustard seed faith that we have today, God can help deeply entrench pain and hurt in our lives. சில காயங்கள் மேலோட்டமான காயங்கள், ஆனா மற்ற காயங்கள் ஆழமான காயங்கள். அது வேர் கொண்டதுனால ஒரு தடவை வேர் கொண்டாது, ஒரு மாசம் தாண்டினா அது இன்னும் வேர்க்கணும். அது டீல் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும், இன்னும் ஆழமா போகும். ஆழமாக போக போக அதை போய் பார்க்கறதுக்கு, அதை போய் சமாளிக்கிறதுக்கு, அதை போய் டீல் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அது அங்கேயே தான் இருக்கும். அது பாதிப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுங்க, உன்னுடைய சிறுகளவு, அந்த கடுகளவு அந்த விசுவாசத்தை கொண்டு கூட உன் பிரச்சனை இடத்துல நீ பேச முடியும்னு சொல்றாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. God gives us the strength, enough strength with our faith to speak to the problems that comes before us, no matter how it comes to us. நாம எப்படி சொல்றோமோ அப்படியாகவே தான் ஆகும். அதனால வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில், நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிறது. Life and death is in the power of the tongue. What we say, what we confess is who we will turn out to be. It is true. We have to grow in how we use what we say. விசுவாசம் குணப்படுத்தும் விசுவாசம். நம்ம எதை சொல்லுகிறோமோ அது ஒண்ணு குணத்தை கொண்டு வரும், அல்லது ஆழமான இன்னுமாக காயத்தை தான் கொண்டு வரும். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். All of us have a measure of faith. எல்லாருக்கும். எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பாட்டெல்லாம் பாடிட்டோம் கஷ்டப்பட்டு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். டேங்க் எம்டியா இருந்தாலும் பாடுங்க, பாதியில இருந்தாலும் பாடுங்க, பாடுகளிலே பாடிக்கிட்டே இருக்கணும். உங்க விசுவாசம் குறைஞ்சு போச்சோ ஏறிச்சோ அதை மீறி பாடணும், அதை மீறி ஆராதிக்கணும், அதை மீறி நம்ம சேவை செய்யணும்.
கர்த்தர் நல்லவர். அப்ப எல்லாருக்கும் ஒரு அளவு விசுவாசம் வழங்கப்பட்டிருக்கு இந்த ரோமர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் சொல்றாங்க, Lord increase our faith na with the measure of faith that God has already instilled, planted in you. Keep at it. விட்டுற வேணாம். Keep at it. Keep at it. Renew, refresh, revive, recharge. விட்டுற வேணாம். தொடர்ந்து 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 தொடர்ந்து. அது யாருடைய கரத்துல இருக்கிறது? அது நம்முடைய கரத்துல இருக்கிறது. கர்த்தரை நம்ம பிளேம் பண்ண முடியாது, நம்முடைய எதிரிகளை பிளேம் பண்ண முடியாது, நம்முடைய சூழ்நிலைகள் பிளேம் பண்ண முடியாது. நம்முடைய கரத்துல இருக்கிறது. It is in our hands. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கர்த்தர் சொல்றார். லூக்கா 17:7-9 வரைக்கும். Luke 17:7-9. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போதன பானம் பண்ணும் மளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவோ? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. திஸ் illustration நீங்க தொடர்ந்து வாசிக்கிறோம். அது வாசித்து புரியுறதுக்கு கொஞ்சம் கர்த்தர் கிருபை செய்வாரு. The point of this illustration that Jesus gives us is to not expect anything in return. எதுவும் நமக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்துல ஒரு மனப்பான்மையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. அதாவது அவர் சொல்றதுனால நான் செய்வேன், அவ்வளவுதான், full stop. எஜமானன் என்ன சொல்றாரோ வேலையாட்களா இருக்கக்கூடிய நாம் கேட்டு செவி சாய்த்து நம்முடைய விசுவாசத்தை நடைமுறையில கொண்டு வர வேண்டும். அப்போதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய தசைகள் பலன் அடையும். Keep it moving. Don't stop your faith. Don't pause it. Keep it moving. Use your faith regularly. விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். அடிக்கடி சம்பவங்கள் வரும், அடிக்கடி சூழ்நிலைகள் எழும்பும். God gives us opportunity to exercise our faith. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without works is dead. அப்ப ஆண்டவரை, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு முழுவதாகவே இருக்கிறது? ஏன் இவர்கள் எனக்கு இப்படி எல்லாம் செய்யறாங்க? கேட்கணும், நியாயமா கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஆனா அதுல நம்ம நிறுத்திட கூடாது. ஏமேன்னு சொல்லுவாங்க, கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆனால் அதிலே நம்முடைய விசுவாசத்தை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா விசுவாசம் மங்கி போயிடும். நன்றி ஸ்தோத்திர ஆண்டவரை சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க. God allows circumstances, situations, people in our life not to decrease our faith. Remember this. Don't think you're doomed. That life is no more நினைக்காதீங்க. It is only in the obstacles and struggles in life that our faith is tested to the core and we can soar. Hallelujah, Solomon. Don't give up your faith just because someone said something, some situation just arise in your life. Don't. அதிலிருந்து மேற்கொண்டு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதிலிருந்து மேற்கொண்டு கர்த்தருக்காக தொடர்ந்து பிரயாசப்படணும். கர்த்தருக்காக உங்க வேலை இடத்துல உங்க குடும்பத்தை பார்க்கணும், ஊழியத்தை நீங்க செய்யணும், உங்க படிப்பை நீங்க நிறைவேற்றணும், உங்க கரியருடைய ஆம்பிஷன்ஸ் நீங்க அப்படியே நீங்க ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். Faith is needed because life is tough. அதனால்தான் நம்ம வரோம், ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க என்று சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றதுனால obey without seeing the rewards or results. Amen. Obey without seeing the results or rewards. Leave those to the Lord. ஆண்டவரே அதெல்லாம் உங்க கையில நான் கொடுக்கிறேன். I leave it to you, Lord. How, when you will bless me. நீங்க என்னை எப்படி எந்த நேரத்துல என்னை ஆசீர்வதிப்பீங்க என்று நான் உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீங்க சொன்னதுனால கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒரு தடம், 2 தடம், 7 தடம் இருந்தாலும் கூட மனம் திரும்பும் போது நீ மன்னிக்க வேண்டும் என்று. அது போன்ற சம்பவங்கள் சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவரே, how Lord? Yes, it is possible. It is possible. நம்ம மனுஷ ரீதியில நம்ம யூகித்தோம்னா, நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இட்ஸ் டிஃபிகல்ட்.
Faith is like something you can't see but you believe. Lord, நான் நம்புறேன் அப்பா. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹalleluya. Without faith is impossible to please God. நான் பார்த்தா தான் நான் நம்புவேன். தோமா பார்க்காம நம்ப கர்த்தர் அழைக்கிற. ஆமென் சொல்லுமா. பார்த்தோம் நான் நம்புவேன் ஆண்டவரே, ஒண்ணுமே நடக்கலையே, நான் ஸ்டில் நம்புறேன் ஆண்டவரே. ஹalleluya. அதுதான் குணப்படுத்தும் விசுவாசம். அதுதான் குணப்படுத்தும் விசுவாசம். 17ஆம் அதிகாரம் 10ல பார்க்கும்போது கடைசி வசனம், லூக்கா 17:10ல பார்க்கும்போது கர்த்தர் முடிவில சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவற்றையும் செய்த பின்பு. ஆமென் சொல்லுமா. கர்த்தருடைய வசனங்களை சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்லுவார். So you also forget about the offender. காயப்படுத்தினவங்களை விட்டுரு, துன்பப்படுத்துறவங்களை விட்டுரு. Now I'm talking to you now, my son, my daughter. As much as you may have gone through things in your life, but now you are more important than the offenders in your life. So you also, when you have done everything you were told, hallelujah. Have we done everything that God has told us to do? சில நேரத்தில் நம்ம ரொம்ப selective Christianity. We pick and choose what we like and what we don't like, and what we struggle. It's okay. சில நேரத்தில் நம்ம சிரமப்படுகிறோம், but don't make it a habit to pick and choose. Because He has said, I will strive to obey, Lord. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவற்றையும் செய்த பின்பு என்ன சொல்றோம்? நாங்கள் அபிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஹalleluya. இதுதான் குணப்படுத்தும் விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன செய்யணும்? It will preach the divide. பிழைவை ஒன்று சேர்க்கிற ஒரு விசுவாசம், விழுந்ததை தூக்கி விடுகிற ஒரு விசுவாசம், காணாமல் போனதை கண்டுபிடிக்கிற ஒரு விசுவாசம், சோர்ந்து போனதை தட்டி எழுப்புகிற ஒரு விசுவாசம். எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லும் போது பட்டுன்னு கர்த்தருடைய கிருபையினால அப்படியே ஒரு பக்கம் ஒரு பலன் வருகிறது. Hallelujah. All of us here, we are here not because we have done it well in life. It is because of His grace. அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் இரக்கம் கிருபை காண்பிக்கிறதுனால நாம அப்படியே கோஆபரேட் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை அப்படியே வழி நடத்துகிறார். இந்த விசுவாசம் சூழ்நிலைக்கு அப்பால் பட்டு கர்த்தரை பார்க்கிற ஒரு விசுவாசம். ஆமென் சொல்லுமா. சூழ்நிலையே பார்த்து மனுஷனையே பார்த்து ஓடினோம்னா கஷ்டம். விசுவாசத்தை துவங்குகிறதும் முடிக்கிறதுமான இயேசுவை கண்டு நம்ம ஓடுறோம். ஆமென் சொல்லுமா. At the end of the day, He is the one who started our faith. The one on your left, on the right did not start the faith in your life. உங்களுடைய விசுவாசத்தை துவங்கினவர், author and finisher of your faith, is not the one on the left and right, you know. அவங்களாம் ஒரு கருவியாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்திருக்கலாம். But it is the Lord who started your faith journey. So don't let anyone disrupt your faith journey. Hallelujah. நீங்க ஓட வேண்டிய லேன்லே கர்த்தருக்காக அப்படியே அவர் சொல்ற வண்ணமாக ஓடும்போது கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குணமாக்குதல் நமக்கு வேண்டும் தானே. எத்தனை பேருக்கு இந்த நாளில ஹீலிங் நம்மளுக்கு அவசியம். பிசிக்கல் ஹீலிங் ஒரு பக்கம், இமோஷனல் ஹீலிங் இருக்கு, சைக்காலஜிக்கல் ஹீலிங் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் இருக்கு. கர்த்தர் விசுவாசிகளுக்கு சொல்லுகையில அப்போஸ்தலரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை குணமாக்கும் ஒரு விசுவாசம் கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக என்ன நடக்குதுன்னா, லூக்கா 17:11 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், immediately after that Jesus was met by the 10 lepers. 10 குஷ்டரோகியை அவர்கள் கர்த்தரை பார்க்க வந்தார்கள். அந்த பாகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 10 பேர்ல ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரு. You can read the passage, but இந்த கடைசியில நீங்க பார்க்கும்போது 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் இந்த 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரா? ஆனா அந்த 10ல ஒருவர் தான் வராராம் கத்திரட்டையில.
தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Hallelujah, praise the Lord. Rise. Then he said to the Samaritan leper, rise and go. Your faith has made you well. Amen, Saloma. Your faith is important and it can make you well. லைட்டா நம்ம எடுத்துக்க கூடாது. சில நேரத்துல நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த அந்த ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான குணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய குணமாக்குதல் ஊழியம் வந்து இட்ஸ் a wide spectrum. Like we can't just use, I mean it is so, அதாவது the range is so much. சில நேரத்துல உடனடியாக குணத்தை கொடுக்கிறார், சில நேரத்துல சில காரியத்தை செய்து அவர் குணத்தை கொடுக்கிறாரு. So different. இந்த பாகத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you well. Have you considered that your faith can heal you? Don't take it lightly. அப்ப எதுக்கு நான் இயேசுவை நம்பணும்? When I talk about healing, it's not just, as I said, it was not just a particular area of your life, maybe physical, but 3 யோவான் 1ல நம்ம பார்க்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கின்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகின்றேன். இந்த ஹீலிங் வந்து பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், முழுமையான ஒரு ஷாலோம். ஆமென். முழுமையான ஒரு ஷாலோம். உன் விசுவாசம் முக்கியம். உன் விசுவாசத்தினால நீ குணம் அடைவாய். எவ்வளவு காயம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும், இடறுதல் இருந்தாலும், அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி அவரே நம்ம பிடித்துக் கொண்டோம் என்றால் கர்த்தர் அந்த குணமாக்குதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஒரு நதி போல கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை பிறருக்கு அந்த சுகத்தை தான் நம்ம கொடுப்போம், காயத்தை கொடுக்க மாட்டோம். சுகத்தை பெற்றவங்க வந்து காயத்தை கொடுக்க மாட்டோம், இனி நிறுத்திடுவோம். We will not be, conduits of evil or sin no more. நிறுத்திடும். கர்த்தருடைய சுகம் வரும்போது, கர்த்தருடைய நன்மை வரும்போது நம்முடைய கையிலிருந்து நன்மை தான் வரும். வார்த்தையெல்லாம் மாறிடும், எண்ணெல்லாம் மாறிடும். அதுதான் விசுவாசம் குணத்தை கொண்டு வருகிறது. Praise the Lord, சொல்லுவோமா? Amen. Faith that heals. For all of us, we need this faith. Lord, increase our faith. Lord, increase our faith. ஆண்டவரே நான் வளரணும். Lord, ஆண்டவரே என்னிடத்தில் எந்த ஒரு கசப்பு, வெறுப்பு, ஆண்டவரே மன்னிக்க முடியாத தன்மைகள், அது வேறு கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. It shouldn't take root. And even if it takes root, Lord, my faith, with my faith in you, Lord, அதை நாங்க கட்லேட்ட அந்த வேறு பிடிங்க எடுக்க ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசம் நீங்க கொடுத்திருக்கீங்க நம்ம நம்பணும். No problem is too big that God cannot solve it. Hallelujah. Nothing is too big with God. அந்த விசுவாசத்திலே நம்ம நம்பிக்கையாக இருப்போமாக. இன்றைக்கு நம்முடைய சபையில சில்ட்ரன் சண்டே நம்ம நினைவு கூறுகிறோம். All the children and all of us who are gathered here as teens, youths, young adults, பெரியவர்கள், முதியவர்களாக நம்ம இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். May God always increase our faith. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த விசுவாசம் நமக்கு அந்த குணத்தை கொண்டு வர்றது மட்டுமல்ல, பிறருக்கும் அந்த நல்ல குணத்தை கொண்டு வர கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பாராக. இன்றைக்கு சில்ட்ரன் சண்டேயா இருக்கிறதுனால ask the children to read some scriptures that relate to faith. விசுவாசத்திற்கு ஏதுவான வசனங்களை பிள்ளைகள் இப்ப முன் வந்து வாசிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம உற்சாகப்படுத்துவோம். அந்த வசனத்தை அவங்க வாசிக்கும் போது நம்மளும் செவி சாய்த்து ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோமாக. ask the children to just come forward. பண்ணுவாங்க. சில பிள்ளைகளை வந்து வாசிப்பாங்க. ஜோனா, ஷீனா, ஜெரோம், ஜெஸ்வின் வாங்க முன்னுக்குவாங்க. ப்ளீஸ். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் மத்தேயு 21 வசனம் 21-22. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வது அல்லாமல் இந்த மலையை பார்த்தும் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய்
ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடு அப்புறம் போ என்று சொன்னாலும் அது அப்புறம் போகும். கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கொலோத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்ன அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் உள்ளவனாய் பிழைத்திருக்கிறேன். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தேவனென்று தனி குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பயந்த விசுவாசம் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே விழுந்திருப்பேன், பூமியிலே விழுந்திருப்பேன். இது தேவனுடைய வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கலாத்தியர் 2:16. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இது தேவனுடைய வசனம். 1 John chapter 5:4. For everyone who has been born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. 1 Corinthians chapter 13:13. So now faith,
hope and love abide. These three, but the greatest of these is love. Galatians 2, chapter 2, verse 16. Yet we know that a person is not justified by the works of the law, but through faith in Jesus Christ. So we also have believed in Christ Jesus in order to be justified by faith in Christ and not by the works of the law. Because by works of the law, no one will be justified. Ephesians chapter 6, verse 16. In all circumstances, pick up the shield of faith with which you can extinguish all the flaming darts of the evil one. I told you that you would die. John chapter 8, verse 24. I told you that you would die in your sins, for unless you believe that I am He, you will die in your sins. Hebrews chapter 11, verse 7. By faith Noah, being warned by God concerning events as yet unseen, in reverent fear constructed an ark for the saving of his household. By this he condemned the world and became a heir of righteousness that comes by faith. This is the word of the Lord. 9:23 இயேசு அவனை நோக்கி, விசுவாச கூடுமானால் ஆகும், விசுவாசனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இவ்விதமான வசனம் Again, we will pray. Come, ஒரு ஜெபம் பண்ணிரோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Come, let's pray. Church, come, let's pray. கரங்களை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் வாசித்த வசனங்கள், அவர்கள் செய்கிற ஊழியம், அவங்க வளர்க்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரை தொடர்ந்து வர்த்திக்க பண்ண நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இருக்க மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.